இரவின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் ஆர்ஜே அரவிந்த். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதிய த்ரில்லர் நாவலான குடகு மலை காற்றில். அமானுஷ்ய பயணத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டு கதையை கேட்க தொடங்குங்கள். வாங்க கதைக்குள்ள போவோம். Traveling leaves you speechless and turns you into a storyteller. இபின் பத்துதா. நான் யார், என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, டைரி குறிப்புகள் எதற்காக எழுத ஆரம்பித்தேன் என்பதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் டைரி குறிப்புகளின் முதல் கதையான ஹாய் மெலனியில் விலாவரியாக சொல்லியிருந்தேன். அதை படிக்காதவர்களுக்காக ஒரு சிறிய முன்னுரை. பல வருடங்களுக்கு முன்னால் நான் பாராநார்மல் சைக்காலஜிஸ்டாக செயல்பட்டு கொண்டிருந்த போது பாண்டிச்சேரியில் கிஃப்ட் Growing in Faith Together என்ற பெயரில் ஒரு NGO வைத்து நடத்தி கொண்டிருந்தோம். எங்கள் NGO பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தாலும் NGO ஆரம்பித்ததற்கு முக்கியமான குறிக்கோள் அமானுஷ்ய விஷயங்களை ஆராய்வதுதான். அது சம்பந்தமாக நாளிதழ்களில் பத்திரிகைகளில் விளம்பரங்களும் கொடுத்திருந்தோம். பல்வேறு அமானுஷ்ய விஷயங்கள் எங்களை தேடி வரும். ஆராய்ச்சி நோக்கில் செயல்படுவோம். என்னுடன் நண்பர்கள் சில பேர் வாலண்டியராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். கதைகளின் போக்கில் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். அப்போது நான் கேட்ட அனுபவங்களையும் நண்பர்கள் மூலமாக கேட்ட கதைகளையும் உங்களுடன் இந்த தொடரில் பகிர்ந்து கொள்கிறேன். உண்மை சம்பவங்கள் என்பதால் அதிரடியான திகில் விஷயங்களோ உண்மைக்கு புறம்பான செய்திகளோ இருக்காது. இருள் சீரியஸில் நான் எழுதிய கதைகள் எல்லாமே கற்பனை கலந்தது. அடிப்படை விஷயம் மட்டும்தான் அதுல உண்மை. ஆனால் இந்த டைரி குறிப்புகள் முழுக்க முழுக்க உண்மைக்கு நெருக்கமாகவே எழுதுகிறேன். டைரி குறிப்புகளில் முதல் 2 கதைகளான ஹை மெலனியும் மற்றும் இந்த கதையும் NGO ஆரம்பிப்பதற்கு முன்னால் நடந்தவை. ஊர் மற்றும் நபர்களின் பெயர்களை மட்டும் மாற்றியிருக்கிறேன். டிஸ்க்ளைமர்: இந்த உண்மை சம்பவத்தில் வரும் கேரக்டர்கள் பேசும் கருத்துக்கள் என்னுடையதல்ல. இது அவரவர் தனிப்பட்ட கருத்து. நான் பேசிய விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் ஜவாப்தாரி. There are always 3 sides to a story: your side, the other person's side, and the dusra, which may differ from both versions. Being judgmental means sticking only to one side. So don't be judgmental. எந்த விஷயத்திலும் மற்றொரு பக்கங்களையும் பாருங்கள். அப்போது கூட ஒரு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். 4வது பக்கமும் இருக்கலாம். இனி கதைக்குள் போகலாம். பாம்பேயில் இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி வந்த பிறகு, சரியாக சொன்னால் 2004 ஆகஸ்ட் 20ஆம் தேதி பம்பாயில் இருந்து கிளம்பினேன். ஆகஸ்ட் 25 சென்னை பாடி ஜங்ஷனில் அமெரிகாப் டவர்ஸில் இருந்த ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் ஆபீஸில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அமெரிகாப் டவர்ஸ் இப்போது இடிக்கப்பட்டு சாரவானா ஸ்டோர்ஸ் கட்டியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். டைம் டிராவல் செய்து 2005 சென்றால் ஃப்ளைஓவர் இல்லாத பாடி லூகாஸ் ஜங்ஷன் எப்போதும் பரபரப்பாக இருப்பதை பார்க்கலாம். தீப்பிடித்தது போல் வாகனங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கும். லூகாஸ் TVS கம்பெனி தொழிலாளர்கள் அடர் நீலமும் ஆபீசர்கள் வெளிர் நீல கலர் யூனிஃபார்மிலும் நடமாடிக்கொண்டிருப்பார்கள். பக்கத்திலேயே படவட்டம்மன் கோவில். ரோட்டில் போவோர் வருவோர் அவசரமாக கும்பிடு போட்டுவிட்டு செல்வார்கள். DVSக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் அமெரிக்கா கோர் டவர்ஸ் 10 மாடி பளபளப்பான கான்கிரீட் நீட்டல். ஜீவாவும் ரோஜா கூட்டமும் கதையில் வருமே அந்த பில்டிங் தான். ஆனால் அதில் வரும் ஜீவா நிச்சயமாக நான் இல்லை. முதல் 5 ஃப்ளோர்கள் ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் ஆபீஸும் அடுத்த 5 மாடிகள் சதர்லாண்ட் ஆபீஸும் செயல்பட்டு கொண்டிருந்தது. அங்கே வேலை பார்க்கும் காலத்தில் நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் கிடைத்தன. முதல் 1 வருடத்திற்கு எனக்கு பயணம் செய்வதில் நிறைய ஆர்வம் இருந்ததால் ஆபீஸில் அதிகம் நண்பர்கள் கிடைக்கவில்லை. மாசத்துக்கு ஒரு கம்சேட்டரி லீவ் CL கொடுப்பார்கள். வருடத்திற்கு 12 பிரிவிலேஜ் லீவ் PL உண்டு. லீவ் கிடைக்கும் போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்து கொண்டுதான் எங்கே போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பேன். கிடைக்கும் ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி டிக்கெட் எடுத்து விட்டுதான் ஏதோ ஒரு ஊருக்கு போய் சுற்றி திரிந்து கதைகள் கேட்டுவிட்டு திரும்பி வருவது என்னுடைய வழக்கம். நான் சென்னை வந்து 1 வருடத்திற்கு பிறகு தனியா ஊர் சுற்றுவது இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்ற ஒரு குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தேன். ரீசந்த் நின்றிருந்தான். எங்கள் ஆபீஸ்லேயே CSR ஆக வேலை பார்த்தான். ஷோலே திரைப்படத்தில் வரும் அமிதாப் பச்சன் ஆலம்பட்டியில் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருப்பான். எங்க ஆலம்பட்டி அமிதாப்புக்கு அதே உயரம், அதே ஹேர் ஸ்டைல், நிறம் மட்டும் தூத்துக்குடிக்காரர்களின் நிறம். மற்றபடி முதுகு அகலம், மார்பு சுற்றளவு எல்லாம் சராசரி ஆண்களின் அளவை விட ஒருபடி எக்ஸ்ட்ரா. அம்பத்தூரில் நான் தனியாக ஒரு வாத்தியார் வீட்டில் தங்கியிருந்தேன். ரெசாந்து கொரட்டூரில் நண்பர்களுடன் தங்கியிருந்தான். லீவு நாட்களில் ஒன்றாகத்தான் சுற்றுவோம். 2 பேரா சுத்துவது இஸ் irreversibly injurious to health என்று மற்றொரு குரல் கேட்க
இருவரும் திரும்பி பார்த்தோம். சிகரெட் புகைத்தபடி சாஜன் நின்றிருந்தான். கேரளா சேட்டன். அவனும் எங்கள் ஆபீஸ் தான். அம்பத்தூர் கனரா பேங்க் ஸ்டாப்பில் அவன் மற்ற கேரளா நண்பர்களுடன் ஒரு முஸ்லிமின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். என்னோட ஜாகையில் இருந்து 5 நிமிட தூரம். இளைஞன், 29 வயது இளைஞன். தினமும் சேவ் செய்து பச்சை கன்னத்துடன் ஏதாவது ஒரு மணிரத்னம் அள்ளிக்கொள்ளும் சாத்தியம் இருக்கும் பர்சனாலிட்டி. ஆலப்புழா அருகில் வாயில் நுழையாத பெயருடன் ஏதோ ஒரு கிராமம். அம்மா அப்பா பிளஸ் 2 படிக்கும் தங்கை. மாதம் ஏதாவது ப்ரோபோசல் வரும். அது ரிஜெக்ட் பண்ணேன் என்று பெருமையாக சொல்வான். உண்மையாகத்தான் இருக்கும். அடிக்கடி பெண்கள் அவனை காலிலும் மெசேஜிலும் தேடுவார்கள். ஒரே ஆபீஸ் என்றாலும் ரேசாந்த் எனக்கு ஜூனியர். சாஜன் வேற சர்க்கிள், அதாவது வேற டிபார்ட்மெண்ட். நாங்கள் மூவரும் நண்பர்களானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது கதைக்கு தேவையில்லை என்பதால் எடிட்டிங்கில் போய்விட்டது. நாங்கள் மூவரும் நண்பர்களே தவிர ரூம் மேட்டுகள் என்ற எக்ஸ்ட்ரா உறவு கிடையாது. என்னுடைய நோன் ஆபீஸ் ஹவர்ஸில் யாரையும் அனுமதிப்பது இல்லை. ஆபீஸ் இல்லாத பெரும்பாலான சாயங்கால வேளைகள் எனக்கு மட்டுமே சொந்தமானது. ஆனால் லீவு நாட்கள் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் கழியும். எங்களை இணைத்த விஷயங்கள் டீ, சரக்கு, சிகரெட் மற்றும் ஊர் சுற்றல். ஊர் சுற்றுவது கொஞ்சம் கௌரவ குறைச்சலான வார்த்தைதான். பயணங்கள் என்று மரியாதையா சொன்னால்தான் சரியாக இருக்கும். ஊர் சுற்றலை ரொம்பவும் இளக்காரமாக நினைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு ஊரிலும் மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். அவர்களுடைய உடைகள், உணவு, பேசும் மொழி, பேச்சு பழக்க வழக்கங்கள், குறிப்பாக ஆவிப்பேய் கதைகள் எல்லாமே வித்தியாசமாயிருக்கும். கூகுள் சர்ச் பண்ணாலோ பாட புத்தகத்திலோ இல்லாத அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். மத்திய பிரதேசத்தில் இருக்கும் கிஞ்சார் பேய் பத்தி கூகுள் செக் பண்ணி பாருங்க. இருக்கவே இருக்காது. ஊர் சுத்தும் போது கூட போனோமா வந்தோமா என்று இருக்கக்கூடாது. ரசனையாக, தெளிவாக, ஆத்மார்த்தமாக சுற்ற வேண்டும். எப்படி ஆத்மார்த்தமாக? ஒரு புஸ்தகத்தை எப்படி படிக்கிறோம் அப்படியே எடுத்து படபடவென்று புரட்டிவிட்டு முடிஞ்சு என்று மூடி வைத்து விடுகிறோமா? இல்லல்ல. ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு வார்த்தையாக புரிந்து படிக்கிறோமா இல்லையா? எப்படி சாப்பிடுகிறோம்? குழம்பு, பொரியல், கூட்டு, ரசம், ஊறுகாய், மோர் எல்லாவற்றையும் அள்ளி வாயில் போட்டு திணிக்கிறோமா? இல்லையே. ஒவ்வொன்றையும் தனித்தனியே ரசித்து சாப்பிடுறோம் இல்லையா? அப்படிதான் பயணமும். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அங்கு உள்ள விஷயங்களை, அனுபவங்களை ரசிக்க வேண்டும். ஒவ்வொரு காட்சியையும் நிதானமாக நின்று பார்த்து ரசிக்க வேண்டும். ஒரு மலைச்சரிவு அழகாக இருக்கிறதா? அப்படியே நின்று பார்த்து லயித்து போய்விடுங்கள். அருவி அம்சமாக இருக்கிறதா? முழுக்க நனைந்து விடுங்கள். காட்டின் பச்சை ஈர்க்கிறதா? உள்ளே ஒரு நடை போய் வாருங்கள். நீங்கள் நட்போடு அணுகினால் எந்த காட்டு விலங்கும் உங்களை ஒன்றும் செய்யாது. நட்பு பாராட்டும். சும்மா எங்க ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதையா? ஊட்டிக்கு போனேன், 10 போட்டோ எடுத்துட்டு வந்தேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு சீன் காட்டுறதெல்லாம் பயண கணக்கில் வராது. நம் இயல்பு வாழ்க்கையில் சந்திக்க முடியாத அற்புதமான நபர்களை எல்லாம் என்னுடைய பிரயாணங்களில் சந்தித்து இருக்கிறேன். ஷின்ரின் யோகு என்று ஜப்பான்காரர்கள் சொல்லும் ஃபாரஸ்ட் பேசிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம் வாழ்க்கை ஃபாஸ்ட் பேஸ்டாக மாறிவிட்டதால் நம்மில் பலர் இயற்கையிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு விடுகிறோம். அதை உணர்வதற்குள் காலமும் கடந்து விடுகிறது. வாழ்க்கையில் முக்கியமான அம்சத்தை எல்லோருமே தொலைத்து விட்டோம். ஃபாரஸ்ட் பேதிங் என்றவுடன் ஃப்ரீடம் பாத் டைப்பில் ஏதோ ஒரு குளியல் முறை என்று நினைத்து விட வேண்டாம். சிறிது நேரம் மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதிகளில் காலார நடந்தாலே போதும். உடலும் மனமும் நிச்சயமாக புத்துணர்ச்சி அடையும். A sort of eco antidote to take boom, burnout, and this will reconnect you with nature. Forest basing ஒரு மெடிடேஷன் மாதிரிதான். நேச்சர் தெரபி. இதை செய்வதற்கு காட்டுக்குத்தான் போக வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த ஒரு இயற்கை சூழலிலும் சிறிது நேரம் செலவிடுவது மற்றும் உங்களை சுற்றியுள்ளவற்றுடன் உணர்வு பூர்வமாக இணைவதெல்லாம் இதில் அடங்கும். மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுள் பண்ணி பாருங்கள். இன்னும் என்ன யோசனை? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு வரும் வீக்கெண்டில் தேவையான துணிமணிகள், ஐட்டங்களை மட்டும் ஒரு பேக்கில் எடுத்து போட்டு உடனே பிரயாணம் கிளம்புங்கள். குட் லக். சரி, நம்ம கதைக்கு வருவோம். 2006ஆம் வருடத்து அக்னி நட்சத்திர காலம். ராக்கி தியேட்டர் பக்கத்தில் ஒரு பாரில் நான், பிரசாந்த் மற்றும் சாஜனும் சங்கமித்திருந்தோம். சென்னையின் பார் அட்மாஸ்பியர் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்புறம் நாங்கள் என்னென்ன சரக்கு சாப்பிட்டோம், என்ன பெர்சன்டேஜில் மிக்சிங் போன்ற தொழில்நுட்ப விஷயங்களை பிரஸ்தாபித்தால் என்னுடைய அன்பிற்கினிய வாசகிகள் ஒரு சில பேர் கோபித்துக் கொள்வார்கள். அதனால் அதை தவிர்த்து விடுகிறேன். நேராக அன்றைய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனுக்கு வந்து விடுகிறேன். அன்றைய தின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், MOM. ஆப்ஜெக்டிவ், சாஜனின் தனிப்பட்ட பிரச்சனை சம்பந்தமான டிஸ்கஷன். ஓபன் இஷ்யூ,
சாஜன் தங்கியிருக்கும் வீட்டின் ஹவுஸ் ஓனரின் மகள் நூஷின் திடீரென்று அவன் மேல் இன்ட்ரெஸ்ட் காட்டுவது, ஜாடை மாடையாக ப்ரபோஸ் செய்வது. ஹைலைட், நவ்ஷினின் அளவுக்கு மீறிய அழகு. அவள் அழகை பற்றி ஒரே வரியில் சொல்வதென்றால், அவளை பார்த்தால் பிக்காசோவும் ரவிவர்மாவும் இப்படி ஒரு மாடல் நம்ம காலத்தில் கிடைக்கவில்லையே என்று கோபமாக பெயிண்ட் பிரஷை தூர எரிந்துவிட்டு பெயிண்டிங் பண்ணுவதையே விட்டு விடுவார்கள். இதுவே அவளின் வர்ணனைக்கு போதுமானது. மற்றபடி உங்கள் யூகத்துக்கே விட்டு விடுகிறேன். அட்டெண்டீஸ், நான், ரெசாந்த், சாஜன் மற்றும் எங்களுக்கு வழக்கமாக சரக்கு சப்ளை செய்யும் முத்தண்ணன். ஒரு ஃபுல் லிம்சிட உள்ள விஸ்கி பாட்டிலும் சோடாக்களும் இன்ன பிற ஐட்டங்களும். டிஸ்கஸ்ட் ஐட்டம்ஸ். நான், ஹவுஸ் ஓனர் பஷீர் உன்னையும் ஒரு மகன் மாதிரி நினைச்சு அவர் வீட்டுக்குள்ளேயும் அலோ பண்ணிருக்காரு. அந்த பொண்ணும் உன்னை இதுவரைக்கும் அண்ணன்னு தான் கூப்பிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு என்ன உன் மேல அவளுக்கு கிரஷ்? ரிசாந்த், அண்ணன்னு கூப்பிடுறதெல்லாம் இப்ப ஃபேஷன். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சாஜு உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுறா. நான், இருக்கலாம், யாருன்னு தெரியாத பசங்க தெரியாம அண்ணன்னு கூப்பிட்டு அதன் பிறகு காதலா மாறினா பரவாயில்ல. அவ இவ்வளவு நாளா அண்ணன்னு கூப்பிட்டு தான் பழகியிருக்கா. இவனும் இதுவரைக்கும் சிஸ்டர்னு தான் கூப்பிட்டு இருக்கான். பஷீர் வீட்டுக்காரங்களும் இவனை மகன் மாதிரி நினைச்சிட்டாங்க. இப்ப லவ் பண்ணுனா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? ரீசன்ட், எந்த காலத்துல இருக்கீங்க? பொண்ணுங்க இப்ப பசங்களை வழக்கமா கூப்பிடுற வார்த்தையே ப்ரோ தான். நான், எல்லாம் சரி ரேஸ், பொண்ணு சைட விடு. பஷீர் பாய்க்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவரு இவனை அந்த பொண்ணு கூட துணைக்கு காலேஜ் வரைக்கும் அனுப்பியிருப்பாரு, வீட்டுக்குள்ள விட்டிருப்பாரு. நாம கூட அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டுக்குள்ள கூட விடல. ஆனா இவன் மேல மட்டும் அவருக்கு நம்பிக்கை. எனக்கு அந்த பொண்ணு பண்றது சரின்னு தோணலை. சோடா பாட்டிலை டேபிளில் வைத்த முத்தண்ணன் குறுக்கிட்டு, பஷீர் பாய் என்ன அபிப்பிராயத்துல இருக்காருன்னு தெரியுமா? ரிசாந்த், அந்த பொண்ணு இப்பதான் ப்ரோபோஸ் பண்ணிருக்கு. இவன் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் பஷீர் பாய் கிட்டேயே போக முடியும். நான், இல்ல ரேஸ், எனக்கு கன்வின்ஸ் ஆகல. இவன் துரோகம் பண்ணிட்டதா தான் அவரு நினைப்பார். அதுவும் இப்பதான் +2 முடிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள போகுது. இவனை விட 10 வயசு சின்ன பொண்ணு. ரிசாந்த், வயசுல என்னன்னே இருக்கு? நான், நீ உடனே டென்டல் கரை இழுத்துட்டு வந்துடாத. ஷாஜுக்கு என்ன பெர்சனாலிட்டியா இல்ல, அவன் நினைச்சா 1000 பிகர் மடியும். ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கூட போன்ல பேசிட்டு தான் இருக்கான். எதுக்கு வீணா அந்த குடும்பத்து நிம்மதியை இழக்க வைக்கணும்? காலப்போக்கில அவங்க ஒத்துக்கலாமா இருக்கும். அவன் மேலிருந்த நன்மதிப்பு போயிடும். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. நான் சொல்றதை ரெஷாந்த் ஏத்துக்கொள்ளவில்லை. சாஜனுக்கும் என்ன பண்றதென்று குழப்பம். ஆக்ஷன் டு பி டேக்கன். எவ்ரிதிங் ஆன் ஹோல்ட். மாம் ஓவர். காட் பண்ணினால் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அமர்ந்திருந்தேன். 4 நாட்கள் லீவ். புதன்கிழமை ஆபீஸ் போனால் போதும். ஆபீஸ் ஐடி கார்டை கழட்டி வீட்டில் இருந்த குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன். ரெசாந்த் போன் பண்ணி, இந்த முறை நானும் வருகிறேன் என்றான். எதுக்கும் சாஜனையும் கூப்பிடுவோம், அவன்தான் ரொம்ப குழம்பியிருக்கான் என்று அவன் கருத்து சொல்ல அவனையும் அழைத்து வர சொன்னேன். இருவரும் கிளம்பி வரும் வரை ரயில்வே ஸ்டேஷனில் மஞ்சள் சேரில் உட்கார்ந்தபடி பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கும் நபர்களை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தேன். மெட்ராஸ் மக்கள் சாப்பாடு பிரச்சனை, ஆபீஸ் பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி, மாமியார் மருமகள் பிரச்சனை, வரதட்சணை பிரச்சனை, வெயில் மழை பிரச்சனை, எதுவுமே இல்லாமல் சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கமே என்றாலும் சென்னை போல் வருமா என்று டிவியில் யாராவது இப்போது பேட்டி கொடுத்தால் நிச்சயமாக நம்பிவிடுவேன். கடந்து போகும் ஒவ்வொருவன் ஒவ்வொருத்தி முகத்திலும் வனப்பு, செழிப்பு என எல்லா பூக்களும் தவழ்ந்தது. ஒருவேளை நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அடுத்தவர்களின் முகத்தில் பிரதிபலிக்கிறதா? எல்லோரும் கெட்டவர்கள் என்று சொன்ன துரியோதனன் சமாச்சாரம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த முறை எங்கே போகலாம்? ஐடியாவே இல்லை. தீவிர யோசனையில் இருந்தேன். எங்கிருந்தோ ராகதேவனின் குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா? என் பைங்கிலி பாடல் கசிந்தது. குடகு, அதாவது கோர், இந்தியாவின் ஸ்காட்லாந்து என்பார்கள். அங்கே போனா என்ன? கோர் கோஃபி எஸ்டேட்டுகள் ரொம்பவே ஃபேமஸ். பல இடங்களுக்கு போய் டீ குடிச்சாச்சு. ஓகே, ஒரு 8 கூருக்கு போய் காப்பி குடிச்சிட்டு வந்துருவோம் என்று முடிவெடுத்தேன். மெலனி கேஸுக்கு பிறகு எனக்கு எந்த அமானுஷ்ய அனுபவமும் அடுத்த 1 வருடத்தில் ஏற்படவில்லை. அதை போக்கும் விதத்தில் கூர்க் எனக்கு ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோடு காத்திருந்தது. சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி நான், ரெஷாந்த் மற்றும் சாஜன் மறுநாள் காலையில் மைசூர் வந்து சேர்ந்தோம். மைசூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலேயே சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் கூர்க் தான்.
மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சப்ஆர்பன் பஸ் ஸ்டாண்ட் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆட்டோவில் சென்றோம். மைசூர்ல இருந்து கிட்டத்தட்ட 115 கிலோமீட்டர். பஸ்ஸுகள் பார்ப்பதற்கு ரொம்பவே அடி வாங்கியிருக்க மடிக்கேரிக்கு பஸ்ஸில் போகலாமா டாக்ஸி பிடிக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது டாக்ஸிக்கு மெஜாரிட்டி கிடைத்தது. சுதந்திரத்திற்கு பின்னர் தனி மாநிலமாக இருந்த கூர்க் மாநில மறுசீரமைப்பின் போது கர்நாடகா மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. காபி தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது கூர்க். அராபிக் மற்றும் ரோபஸ்டா எனும் காஃபி வகைகள் இங்கு பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. கூர்க்கின் தலைநகர் மடிக்கேரி இந்தியாவின் ஸ்காட்லாந்து என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் கூகுள் வாயிலாகவே தெரிந்து கொள்ளலாம். கூர்க் மலைப்பாதையில் பெரிய வளைவுகளும் ஏற்றங்களும் இருக்காது. ஆனால் சுத்திலும் பச்சையாய் புன்னகைக்கும் மலை அடுக்குகள், பச்சை பெயிண்டை பாரபட்சம் இல்லாமல் தெளித்தது மாதிரி காடுகள், கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாத சூரியன், போட்டி போட்டு வளர்ந்தது போல் உயரமான மரங்கள், அவற்றினிடையே பனி அபிஷேகம், பட்சிகளின் பிடிவாத குரல்கள், ஆங்கங்கே தென்படும் ஏரிகளின் பச்சை கலந்த தண்ணீர், மழைக்காலத்தில் கௌரவ தோற்றம் கொடுக்கும் நூற்றுக்கணக்கான குட்டி அருவிகள், கண்களை வருடும் பசும் புல்வெளிகள், சொல்லிட்டே போகலாம். இதுதான் மூளையின் ஞாபக செல்களை உயிர்ப்போடு வைக்கும் விஷயம். எதுக்காக சொல்கிறேன் என்றால், because in the end you won't remember the time you spent working in the office, doing the dishes or household chores, or times of success or even failures. Climb that goddamn mountain, guys. போகும் வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி டிபன் சாப்பிட்டோம். நம்ம ஊர் இட்லிகளை ஆயுதமாகவே பயன்படுத்தலாம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்நாடகாவில் தட்டில் இட்லியை போட்டு சாம்பார் ஊற்றியதுமே கரைந்து காணாமல் போனது. பிரசாந்த், தட்டுல வச்சு இட்லி எங்கடா போச்சு? சர்வரிடம் சைகையில் கேட்க பதில் சொல்லாமல் சிரித்தான். சுற்றிலும் மற்ற டேபிள்களை பார்த்தோம். இட்லியை சாம்பாரில் தொட்டு தொட்டு சாப்பிட்டு விட்டு அவ்வப்போது ஸ்பூனில் சாம்பார் எடுத்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்களும் அதே மாதிரி சாப்பிட்டோம். சாம்பார் இனித்தது. மதியம் 12 மணி அளவில் மடிக்கேரி சென்று சேர்ந்தோம். பிரபல சுற்றுலா தலம் என்பதற்கான எந்த அடையாளமும் இன்றி அமைதியாக இருந்தது. 20 வருடங்களுக்கு முன்னால் பெரிய கடைகளோ கூட்டமோ இல்லை. நவீனமயமாகாமல் மன்னர் கால அடையாளங்களை சுமந்து நிற்கும் சிறு டவுனாக அப்போது காட்சியளித்தது. இப்போதைய டிஜிட்டலைசேஷன் எல்லாரையும் கெடுத்தது போல நிச்சயம் அந்த ஊரின் தனித்துவத்தை கெடுத்திருக்கும். கலிபீடு என்ற இடத்தில் நேச்சர் ஸ்டே என்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கினோம். ஏதோ காட்டின் நடுவே இருந்தது போல் இருந்ததால் அந்த விடுதியில் தங்கியது புதிய அனுபவமாக இருந்தது. மெயின் ரோட்டில் இருந்து விடுதிக்கு செல்வதற்கு 3 கிலோமீட்டர் தான் பயணம். ஆனால் பல கிலோமீட்டர் பயணம் செய்தது போல் இருந்தது. ஏனென்றால் போகும் பாதையில் இருபுறமும் நெருக்கமாக வளர்ந்திருந்த மரங்கள் காட்டுக்குள் செல்லும் உணர்வை ஏற்படுத்தியது. போகும் வழியில் ரஷாந்த் புலம்பிக் கொண்டே வந்தான். என்ன தலைவரே, ஊருக்குள்ள இருந்தாதானே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். நீங்க பாட்டுக்கு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்களே, கண்ணை கட்டிட்டு வருது. காடு என்றும் சொல்ல முடியாது. அந்த சுற்று வட்டாரமே அப்படித்தான் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் தான் அந்த ஏரியா டெவலப் ஆக ஆரம்பித்த நேரம். சுற்றுலா விடுதிகளும் திசைக்கொன்றாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் புதிதாக முளைத்துக் கொண்டிருந்தன. அப்போது இருந்த அரசும் சுற்றுலா வளர்ச்சிக்கு ஆதரவாக இம்மாதிரி விடுதிகள் கட்டுவதை ஊக்குவித்தன. சாஜன் என்ன மனநிலையில் இருந்தானோ அவ்வளவாக பேசவில்லை, யோசனையாகவே இருந்தான். நூஷின் ஞாபகமாக இருக்கும். பிரசாந்த் அவசர காலகட்டங்களுக்கு பயன்படும் விதத்தில் 2 ஃபுல் வாங்கி சொருகிக் கொண்டான். பயணங்களின் போது கோக் அல்லது பெப்சி பாட்டிலில் அதை மிக்ஸ் பண்ணி குடித்துக் கொண்டே வருவது அவனின் பழக்கம். இப்போதும் அவன் கையில் ஒரு பெப்சி பாட்டில். மடிக்கேரி ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோக்காரர் இந்த ஹோம்ஸ்டேயை பற்றி சொல்லி எங்களை ஆட்டோவில் கூட்டி வந்து இறக்கிவிட்டார். லொகேஷனை பார்த்ததுமே உற்சாகம் என்னை தோற்றிக் கொண்டது. ஹோம்ஸ்டேக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் காபி மனம் வீசும் காபி தோட்டங்கள், கேட்டேஜ் பின்பக்கமாக பனிப்புகையுடன் கூடிய ஒரு சிறிய பள்ளத்தாக்கு. விடுதியின் ஓனர் துளசிராம். இளைஞன் என்கிற அந்தஸ்தை பல வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் இழந்திருக்க வேண்டும். தலைக்குள் அத்துமீறும் முன் வழுக்கை, நிக்கோட்டின் பற்கள், மடிப்புகளுடன் கழுத்து. எங்களை பார்த்ததும் அவர் முகத்தில் கடவுளையே பார்த்தது போல் உற்சாகம். அன்புடன் வரவேற்றார். அவருடைய உற்சாகத்துக்கு காரணம் சீக்கிரமே தெரிந்தது. மடிக்கேரி ஊரிலிருந்து தள்ளி இந்த விடுதி இருப்பதால் அவ்வளவாக டூரிஸ்ட் நடமாட்டமில்லை. எங்களை பார்த்ததும் அவருக்கு நம்பிக்கை வெளிச்சம். காற்றோடு காற்றாய் கதையில் வரும் சிம்மராஜு மாதிரி எல்லா பக்கமும் கடன் வாங்கி இருக்கிற நகை நட்டெல்லாம் அடகு வைத்து அவருடைய ஒட்டுமொத்த முதலீட்டையும் இறக்கி
போனியாகாமல் மூடி கிடந்த விடுதியை இன்னொருவரிடமிருந்து வாங்கி தொழிலை ஆரம்பித்திருக்கிறார். நகைகள் உபயம் அவர் மனைவி கௌரி. கௌரியை வர்ணிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் வர்ணிப்பதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. அவள் கண்களில் ஏதோ ஒரு நிரந்தர சோகம் கல்யாணமாகி ரொம்ப நாட்களாகியும் குழந்தை இல்லாததுதான் காரணமாக இருக்கும் என்று நான் துளசியுடன் பேசிய வகையில் யூகித்துக் கொண்டேன். ஹோம்ஸ்டே மறுபடியும் நடத்த ஆரம்பித்து 6 மாதங்கள் ஆகியும் குறிப்பிடத்தகுந்த அளவில் ஃபுட்ஃபால் இல்லை என்று கவலை தெரிவித்தார். எப்படியாவது முன்னேற்றிவிட வேண்டும் என்று ஆர்வம் அவருக்கு இல்லை என்றால் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய நிலைமைதான் என்றார். சமையல் வேலைக்கு இப்படிக்கு இருள் மேரி குட்டி மாதிரி எல்லா வகையிலும் செழிப்பான யாஷ்வி. அவளிடம் மேலோங்கி தெரியும் சிறப்பு அம்சங்களை தாராளமாக 2 பக்கத்துக்கு வர்ணிக்கலாம். பிரசாந்த், இப்பதான் தலைவரே கண்ணு பளிச்சின்னு தெரியுது. என் காதுக்குள் கிசுகிசுத்தான். காட்டுக்குள் கூட்டி வந்ததாக கோவப்பட்டவன் இனிமேல் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இங்கே தங்குவான். 5 காட்டேஜ்களுடன் ஹோம்ஸ்டே, ஒவ்வொன்றும் நல்ல வசதியான காட்டேஜ்கள். பர்சனல் போர்ச், டைனிங் மேனேஜ், அஸ்லாகமனேஜ் பேஷம், டைனிங் சிட் அவுட், ட்ரீ ஹவுஸ் எல்லாமே இருந்தது. எல்லா காட்டேஜும் கேலியாக தான் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். மதியம் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் என்று துளசி கேட்டார். சிம்பிளாக எதையாவது செய்யுங்கள் என்றேன். டிராவல் பண்ணி வந்தது டயட்டா இருந்ததால் காட்டேஜ் ஒன்றில் நுழைந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக படுத்து தூங்கினோம். மதியம் 2 மணிக்கு லஞ்ச் ரெடி என்று துளசிராம் வந்து எழுப்பினார். சப்பாத்தி, கோர்ஜி சிக்கன் கறி மற்றும் கீ ரைஸ். சும்மா சொல்லக்கூடாது, அடி பூலி. கச்சாம்புலி கோர்க் டார்க் வினிகர் மற்றும் தேங்காய் பேஸ்டின் பயன்பாட்டில் தான் கோர்க்கி சிக்கன் கறியின் சுவையே இருக்கிறது. கொடவா நாட்டு சாப்பாட்டு விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சால் அதுக்கு தனியாக ஒரு எபிசோடு எழுதலாம். அடுத்து வரும் நாட்களில் நூல் புட்டு, தாலியா புட்டு, சன்னாஸ் மாதிரி லோக்கல் ஐட்டங்கள் ரெடி பண்ணி தருகிறேன் என்று துளசிராம் சொன்னார். ஊர் சுற்றி பார்ப்பதற்கு கார் அரேஞ்ச் செய்து கொடுத்தார். நாங்கள் அவருக்கும் யாஷ்விக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினோம். கோர்க் பிரதேசத்தில் சுற்றி பார்ப்பதற்கு என்னென்ன இடங்கள் இருக்கிறது, எங்கே சாப்பிடலாம், தங்குவதற்கு சிறந்த இடங்கள் எது என கோர்ஜ் டிராவல் டைரி மாதிரி தெரிவிப்பதற்கு நிறைய வெப்சைட்டுகள், யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன. அதனால் முடிந்தவரை அதை குறைத்துக் கொள்கிறேன். அமானுஷ்யங்களை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் மாறியது கூர்க் சுற்றுப்பயணத்தின் போதுதான். மறுநாள் காலையில் ஊர் சுற்றி பார்க்க கிளம்பினோம். துளசிராம் அவர் சொந்தக்கார பையனின் ஸ்கார்பியோவை ஏற்பாடு செய்திருந்தார். பையன் என்று சொல்றேனே தவிர மங்கள்தாசுக்கு 7.5+1 8 கழுதை வயசு இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் இருந்து செலாவரா ஃபேல்ஸ், தலா கவரி, அபே ஃபேல்ஸ், மடிகரி ஃபோர்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேர பயண தூரம். குடகு மலை தயாரித்து அனுப்பிய குளிர்காற்று அந்த சுற்றுப்பகுதி முழுவதும் ரகளை செய்து கொண்டிருந்தது. ஹோட்டலில் இருந்து கிளம்பும் போதே சுற்றிலும் பனிப்புகையின் தூவல். சாலையின் இருபக்கமும் பசுமரச் செறிவு. வீசும் காற்றில் எக்கச்சக்க குளிர். பேசினாலே சிகரெட் பிடிப்பது போல் வாயில் இருந்து புகை வந்தது. தூரத்தில் வரும் வாகனங்கள் தெரியவில்லை. காபி தோட்டங்களுக்கு நடுவே தெரிந்த சின்ன சின்ன வீடுகளின் மேல் பனி தவழ்ந்து கொண்டிருந்தது. குடிசைகள் அநேகமாக இல்லை, அநேகமாக ஓட்டு கட்டிடங்கள் தான். எங்கேயோ விழுந்த தூறலை காற்று சுமந்து வர பனிக்கும் தூறலுக்கும் செல்ல பாக்ஸிங். இடையிடையே நானும் இருக்கிறேன் என்று தலை காட்டியது ஊமை வெயில். பல நேரங்களில் கேரளாவுக்குள் இருப்பதைப் போல் தோன்றியது. மடிக்கேரியில் அனைவரும் பார்க்க விரும்பும் இடம், மிகவும் உயரமான இடம், சுற்றிலும் அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சும் இடம் ராஜா சீட் தான். அங்கே ஓல்ட் ஓக் மரங்களின் அடியில் இருக்கும் பெஞ்ச் ஏதாவது ஒன்றில் அமர்ந்தபடி சுற்றிலும் இயற்கையை ரசிப்பதே இனிமையான விஷயமாக இருக்கும். வியூ பாயிண்டின் மறுபுறம் இருக்கும் பெரும் பள்ளத்தாக்கில் வளைந்து நெளிந்து செல்லும் மங்களூர் சாலையை பார்க்கலாம். ராஜா சீட் என்பது குடகு ராஜாக்களுடன் தொடர்புடையது. காந்தி மண்டபம் எனப்படும் தோட்டத்தின் நடுவில் இந்த ராஜாவின் இருக்கை அமைந்துள்ளது. இந்த இடம் 1719ஆம் நூற்றாண்டு வரை கர்நாடகத்தை ஆண்ட குடகு மன்னர்கள் மற்றும் ராணிகளால் பயன்படுத்தப்பட்டது. ராஜாக்கள் மாலை நேரத்தை ராணியுடன் அல்லது சில சமயங்களில் அரச கடமைகளின் அழுத்தமான நாளுக்கு பிறகு அயற்சியை போக்கிக் கொள்ள இந்த இடத்தில்தான் செலவிட்டு இருக்கிறார்கள். நாங்கள் சென்றிருந்த போது பௌத்த துறவிகளும் அங்கிருந்த பெஞ்சுகளில் ஓய்வெடுப்பதை கண்டோம். சூரிய அஸ்தமனத்தை பார்க்க இந்த வியூ பாயிண்ட் அருமையாக இருக்கும் என்றார்கள். நாங்கள் மதிய நேரத்தில் போயிருந்ததால் பார்க்க முடியவில்லை. சூரிய உதயமும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நுழைவு கட்டணம் அப்போது 5 ரூபாய் தான். பூங்காவிற்கு எதிரே மினி ரயில் உள்ளது. மினி ரயிலை அதன் அனைத்து ஸ்டேஷன் மற்றும் டம்மி சிக்னல்களுடன் ஓட்டுவதை பார்க்க வேடிக்கையாக இருந்தது. எல்லா வயதினரும் இதை முயற்சிப்பதை பார்த்தேன். அப்புறம் என்ன, நாங்களும் ஒரு ரவுண்டு போய் வந்தோம்.
நாங்கள் சென்றிருந்த போது ரயிலுக்கான டிக்கெட்டும் 5 ரூபாய். இப்போது நிலவரம் தெரியவில்லை. கூர்க் பிரதேசத்தை காஷ்மீர் ஆஃப் கர்நாடகா, ஸ்காட்லாந்து ஆஃப் இந்தியா என்று சொல்வதெல்லாம் சரிதான். இஃப் யூ டோன்ட் லைக் ஸ்காட்டிஷ் வெதர், வெயிட் 30 minutes and it is likely to change என்று ரேமண்ட் போனர் ஸ்காட்லாண்டை பற்றி சொன்னது கூர்க்கும் பொருந்தும். உள்பக்கம் வியர்த்திருந்த நீர் புகையை மங்கள் அவ்வப்போது துடைத்து கொண்டே கார் ஓட்டினான். எலஃபண்ட் கிராசிங் மாதிரி அனிமல் கிராசிங் போர்டுகளை ரோட்டோரமாக பார்க்க நேர்ந்தது. யானைகளைத்தான் பார்க்க முடியவில்லை. மங்கள் குடகு பிரதேசத்தை பற்றிய பல கதைகள் சொல்லிக் கொண்டே வந்தான். குடகு மாவட்டத்தில் இருக்கும் பழங்குடிகள் பற்றி, காட்டில் வாழும் தேவதைகள் தெய்வங்கள் பற்றி பல கதைகள் தெரிந்து கொண்டேன். குடகர்கள் ரொம்பவும் தேசப்பற்று மிக்கவர்கள். அவர்கள் சமூகத்தில் பெரும்பாலான ஆண்கள் இராணுவத்தில் போய் சேர்ந்து விடுகிறார்கள். சுதந்திர இந்தியாவின் 2 கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி, ஜெனரல் கரியப்பா மற்றும் ஜெனரல் திம்மையா, இருவரும் கூடகு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்கள்தான். மடிக்கேரியை சுற்றி கணபதி கோயில்களை நிறைய பார்க்க முடிந்தது. கணபதி என்கிற நாமகரணமும் சர்வ சாதாரணமாக நிறைய பேருக்கு இருக்கிறது. அங்கே சுற்றி பார்க்கும்போது நான் பார்த்த என் மற்றொரு முக்கியமான விஷயம், காபிக்கு பேர் போன குடகு பிரதேசத்தில் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவது டீ தான். கோர்ஜ் பிரதேச பயணங்களுக்கு மழைக்காலமா, கோடை காலமா, குளிர்காலமா, எது சிறந்தது என்று கேட்டால் அது பர்சனல் சாய்ஸ் தான். நீங்கள் மழை தூறலில் நனையும் கூர்க்கை ரசிக்க விரும்பினால் மான்சூன் சீசன் சரியான நேரம். ரெயின் கோட், ட்ரெக்கிங் பூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு மழை தூரும் மலை பிரதேசங்களில் நடைபழகுங்கள். சேறு சகதியை பற்றி கவலையே பட வேண்டாம். எப்போதும் ஏதாவது ஒரு அருவியோ ஓடையோ வாய்க்காலோ வழியில் குறுக்கிடும். உடனே உடையை கழுவிக்கொள்ள வசதியாக இருக்கும். மழைக்காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிகவும் அழகாக இருக்கும். அதற்கு நீங்கள் மழையை விரும்பும் நபராக இருக்க வேண்டும். மழையில் நனைவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பருவமழை காலத்தை தவிர்க்கவும் மற்றும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ட்ரெக்கிங் மாதிரி விஷயங்களுக்கு குளிர்காலமே நவம்பர் டு மார்ச் சரியான காலகட்டம். கூர்க்கில் சுற்றும் போது தேவையான உபகரணங்கள்: பிளாஸ்க், வெல்லம் கலந்த சூடான பிளாக் காஃபி. காபி பிரதேசத்திற்கு போனதால் காபி, வேறு இடம் என்றால் டீக்கு மாறிவிடலாம். பிடித்த புக்ஸ் ஆர் மியூசிக், ஃபோல்டபிள் சேர், ஒரு பேக்கெட் சிகரெட். கடைசியில் சொன்னது எனக்கு, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பசுமை போர்த்திய பள்ளத்தாக்குகளில் சாம்பார் மானோ, நார்கொம்பு மானோ துள்ளி ஓடுவதை பார்த்தால் யோசிக்காமல் வழியிலேயே காரை நிறுத்திவிடுங்கள். கவலையே படாமல் சேரை எடுத்து போட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள். உச்சி புள்ளி வரை பசுங்காடுகள் செறிந்த மலைமுடிகளும், சோம்பேறித்தனமான வெயிலால் மலைகளை நிறைக்கும் மரகத பச்சை ஒளியும், பசுங்கருமையான மரகத பச்சை சூரிய ஒளி தீண்ட தீண்ட வெளிர் பசுமையாகும் அழகும், பக்கத்தில் நுரை தழும்ப ஓடிக்கொண்டிருக்கும் ஓடையின் சத்தமும், தூரத்தில் மசமசப்பாக தெரியும் வீடுகளை பார்த்தபடியே நண்பர்களுடன் பேசுவதென்பது, that's heavenly man. இதுதான் உண்மையான கோர்க். இது போக ஆத்தென்டிக் கொடவா உணவும் கிடைத்துவிட்டால் தூள், சிக்கன் கறி, நூல் புட்டு பாப்புட்டு மற்றும் கீ ரைஸ், அக்கி ஒட்டி ரைஸ் ரோட்டி போன்றவை நன்றாகவே இருந்தது. குறிப்பாக பாயம்பாலை கறி என்று ஒன்று கொடுத்தார்கள். அதை அக்கி ஒட்டியுடன் சாப்பிட்ட போது அடிபொலி. பாயம்பாலை கறி மூங்கில் தளிர்களில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. மென்மையான மூங்கில் தளிர்களை சிறிய துண்டுகளாக நறுக்கி 2 முதல் 3 நாட்களுக்கு தண்ணீரில் ஊற வைத்து தினமும் தண்ணீரை மாற்ற வேண்டும். பின்னர் வடிந்த பிறகு இந்த மூங்கில் தளிர்கள் கறி தயார் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது கோர்க் டிராவல் டைரி இல்லை என்பதால் இதோட நிறுத்திவிட்டு நம் விஷயத்துக்குள் நுழைவோம். முதல் நாள் எவ்வளவு இடங்கள் பார்க்க முடியுமோ பார்த்துவிட்டு மாலை 5 மணிக்குள்ளேயே சீக்கிரமா ஹோட்டலுக்கு வந்தோம். வரும்போது ரஷாந்த் சர்வலோக நிவாரணியான விஸ்கி பாட்டில் 2 வாங்கி வைத்திருந்தான். டூருக்கு கிளம்பும் போது உம்மென்று வந்திருந்த சாஜனை கோர்கோத் உற்சாகமாக மாற்றியிருந்தது. ஓனர் துளசிராம் எங்கேயோ வெளியே சென்றிருந்தார். அவர் மனைவியும் யாஷ்வியும் தான் இருந்தார்கள். யாஷ்வியை பார்க்கும்போது ரஷாந்தின் கண்களில் ஒளி வெள்ளம். அவள் தனியாக மாட்டவில்லை. மாட்டியிருந்தால் காலி, நீங்க கண்ணா பின்னான்னு கற்பனை செய்ய வேண்டாம். சேம லாபங்களை விசாரித்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பான், அவ்வளவுதான். பேசிக்லி he is good boy, you know. மறுநாள் போக வேண்டிய இடங்களை டூர் புரோகிராம் போல் மங்கள் எங்களுக்கு தெரிவித்தான். ரேசந்த் நைட் பார்ட்டி இருப்பதை தெரிவிக்க 8 மணிக்கு மேலே வருகிறேன் என்றான் மங்கள். நான், ஹோட்டலுக்கு பின்பக்கம் ஏதோ பிரைவேட் ஃபால்ஸ் இருக்குதுன்னு ஓனர் சொன்னாரே, அங்க போயிட்டு வரலாமா?
சின்ன சின்ன ஓடைகளும் நீர்வீழ்ச்சிகளும் கூர்க் பிரதேசத்தில் ஜாஸ்தி, மழை காலங்களில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். மங்கள், சார் சாயங்காலம் இன்னொரு ட்ரிப் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் வர முடியும். அது சின்ன பால்ஸ் தான் சார், கொஞ்ச தூரம் நடக்கணும், அதை விட பெரிய ஃபால்ஸ் எல்லாம் நாளைக்கு போகலாம். ரஷாந்த், துளசி சார் பக்கத்துல இருக்குன்னு தானே சொன்னாரு, எவ்வளவு தூரம் இருக்கும்? மங்கள், அரை ஃபர்லாங்கு தூரம் போனீங்கன்னா மழை ஆரம்பிச்சிடும். அங்கதான் அந்த சின்ன நீர்வீழ்ச்சி இருக்கு. தண்ணி இப்ப விழுதான்னு தெரியல, யாரும் அந்த பக்கம் போறதில்ல. நானும் சமீபத்துல அங்க போகல. காட்டு பிரதேசம் வேற, இருட்டின நாய் நரி நடமாட்டம் இருக்கும். அவன் சொன்ன விதமே போகாதீர்கள் என்றுதான் இருந்தது. ரஷாந்த் என்னை பார்த்த பார்வையில போயிட்டு வந்துடலாம் பாஸ் என்கிற ஆர்வம் தெரிய, நாங்கள் அங்கு செல்வதிலும் எங்களுக்கு பெரிய விருப்பம் இருந்த மாதிரி தெரியலை. ரஷாந்த் அவனை மேலும் கட்டாயப்படுத்த, மங்கள் வேறு வழி இல்லாமல் கண்டிப்பா போகணும்னா போயிட்டு வாங்க, நேர் பாதை தான், அருவியில போய் தான் முடியும். அருவியை சுத்திலும் கிடக்கிற பாறை ரொம்ப வழுக்கும், பார்த்து போங்க, போற வழியில ஒரு ஆள் இல்லாத பாரஸ்ட் பங்களா இருக்கும், அதுக்குள்ள போகாதீங்க என்றான். நான் இயல்பான ஆர்வத்துடன் ஏன் என்று கேட்க, மங்கள், ரொம்ப நாளாவே பாழடைஞ்சுதான் கிடக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அங்கிருந்த ஃபாரஸ்ட் ஆபீசரும் அவர் மனைவியும் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போனதா ஊருக்குள்ள சொல்லுவாங்க. நான் இந்த ஊருக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. என்ன காரணமா சூசைட் பண்ணுனாங்கன்னு யாருக்குமே சரியா தெரியல. அவர் பையனும் பொண்ணும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த சம்பவம் நடந்து எப்படியும் 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த பகுதி காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டதுனால யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல. பங்களாவும் சிதிலம் அடைந்து போச்சு. சும்மா கிடந்தாலே ஏதாவது கதையை கிளப்பி விடுவாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த பங்களாவை பத்தியும் நிறைய கதைகள் உண்டு. எங்க ஓனர் பொன்னம்மாப்பேட்டில இருந்து வந்து இந்த ஹோட்டலை வாங்கி புதுப்பிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு வம்புன்னு அந்த பக்கம் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி கேட் போட்டுட்டாரு. நீங்க நேரா ஃபால்ஸுக்கு போய் தண்ணி வருதான்னு பாருங்க, வந்துச்சுன்னா குளிச்சிட்டு சீக்கிரமா இருட்டுறதுக்குள்ள திரும்ப வந்துருங்க, நான் 8 மணிக்கு மேல வரேன் சொல்லிவிட்டு கிளம்பினான். நான் இளங்கன்று, கோச்சுக்காதீங்க, கதை நடந்த சமயத்துல, அதனால அப்போது பயம் அவ்வளவுக்கு தெரியவில்லை. இப்போ பழைய கன்று என்பதால நிச்சயமாக போயிருக்க மாட்டேன். ரஷாந்த், பாஸ் ஆளே இல்லாத நீர்வீழ்ச்சின்னு சொல்றான், போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருட்டுறதுக்குள்ள வந்துடலாம், என்ன சொல்றீங்க? எச்சரிக்கை சுரப்பிகளின் உபயத்தால் கோவா சம்பவம் நினைவில் ஒரு முறை நிரடியது. உள்ளுக்குள் இருந்த அட்வென்ச்சர் ஆசைகளினால் அதை ஓவர்டேக் செய்தேன். நான் ரெஸ்ஸு தண்ணி வருதா இல்லையான்னு கூட தெரியல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அருவிக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் சரக்கு அடிக்க கூடாது. ஓகேன்னா போலாம். ரஷாந்த், ஓகே போஸ் என்றான் சலிப்புடன். சாஜன், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அடுத்தது வர முடியுமா இல்லையான்னு தெரியல. 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும்னு தானே சொல்றான். ஆனது ஆட்சி வாங்க போவோம். சாஜனே சொல்லிவிட்டான். இம்முறை நாங்கள் ஊரை சுற்றி பார்த்ததை விட அவனை சந்தோஷப்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் அதிகம். நோஷின் விஷயத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் நான் சொன்னதால் என் மேல் அவனுக்கு சிறிது வருத்தம். பூமர் என்று சொன்னாலும் பரவாயில்லை, எத்திக்ஸ் தான் முக்கியம். ஹோம் ஸ்டேக்கு பின்பக்கமாக இருக்கும் காடி நோக்கி சென்றோம். ரிசார்ட்டின் பின்பக்க காம்பவுண்ட் கேட்டை திறந்து சிறிதூரம் சென்றதுமே குற்றாலத்துக்குள் இருப்பது போல் தோன்றியது. செல்லும் வழி அடர்ந்த காட்டினூடாக அமைந்திருந்தது. பெயர் தெரியாத மரங்கள், திடீரென பாறைகள், அதன் இடுக்குகளில் அனுமதி பெறாமல் கசிந்து அமைதி ஊர்வலம் போய்க் கொண்டிருந்த ஓடைகள், கீ 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 ஹூ ஹூ கீச் 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 என விதவிதமான பறவைகளின் சத்தங்களால் அந்த இடமே நிரம்பியிருந்தது. பாதையோர செடிகள் லேசான காற்று தீண்டலுக்கே எக்கச்சக்கமாக சிலிர்த்து கொண்டிருந்தன. போகும் வழியில் மங்கள் சொன்ன பங்களா தென்பட்டது. பங்களா என்பதை விட ஒரு பெரிய சைஸ் வீடு. பங்களாவுக்கு முன்னால் சிறிய ஈரமான கட்டை சுவர், கேட் மூடப்பட்டிருந்தது. காம்பவுண்ட் சுவருக்குள்ளே செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி கிடந்தது. மூவரும் நின்று பங்களாவை பார்த்தோம். அந்த வீட்டை சமீபத்தில் யாரும் உபயோகித்த மாதிரியே தெரியவில்லை. ஒவ்வொரு ஊரிலும் இதே மாதிரி பாழடைந்த வீடுகள் காலத்தின் வடுக்களாய் சொல்ல முடியாத சோகத்தை சுமந்து கொண்டுதான் நிற்கின்றன. ஜன்னல் கண்ணாடிகள் என்றைக்கோ உயிரை விட்டிருந்தன. சுவரின் பெயிண்ட் எல்லாம் உதிர்ந்து பல்லிழித்து கொண்டிருந்தது. சாஜன், வீட்டை பார்க்கவே பயமா இருக்கு. ஆனால் எனக்கு என்னவோ வீட்டை பார்க்கும் போது பயம் வரவில்லை, பரிதாபம்தான் வந்தது. தற்கொலையில் அனாவசியமாக பறிபோன உயிர்கள் வாழ்ந்த வீடு. மீள முடியாத சோகத்தில் வீடு உறைந்து போயிருந்தது. நான், சரி வாங்க, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். மூவரும் கிளம்பினோம். கொஞ்ச தூரம் சென்றதுமே எங்கள் கண்களுக்கு முன்னால் அருவியை பார்க்க முடிந்தது. தண்ணி வரத்து அதிகமாக இல்லை.
ஒரு பெரிய பாறை அரவணைக்க மறுத்ததால் அதன் விளிம்பிலிருந்து செல்ல கோபத்துடன் தண்ணீர் விழுந்து 20 அடி விட்டதற்கு பூச்சாரலாக தெளித்துக் கொண்டிருந்தது. குட்டி அருவிதான் 2 ஆள் உயரம். கீழே விழுந்த அருவி ஒரு சிறிய குளத்தை உருவாக்கி கொட்டி கிடந்த சின்ன சின்ன பாறைகளுக்கு நடுவே ஊர்ந்து கண்ணை விட்டு மறைந்தது. இந்த குட்டி அருவியை பார்ப்பதற்கு கன்னியாகுமரியில் இருக்கும் ஒரு மினி திருப்பரப்பு ஃபால்ஸ் போல் இருந்தது. சாஜன், சேட்டா அடிப்பாவுலி, ஷெரிக்கும் மனோகரம், என்ன மாதிரி அருமையான ஒரு இடம். வயநாடு போன மாதிரியே இருக்கு. வாழ்ந்தா இந்த மாதிரி இயற்கைக்கு நடுவுல ஒரு அமைதியான இடத்துல வாழணும். சென்னையின் அவசர வாழ்க்கையும் வாகன நெரிசல்களும் மாசடைந்த காற்றும் வாழ்க்கை நெருக்கடிகளும் ஆபீஸ் உபத்திரவங்களும் அவனுக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். பிரசாந்த், நல்லவேளை சினிமாக்காரங்க யாரும் பார்க்கல. பார்த்த கஜோல கூப்பிட்டு வந்து தங்கத்தாமரை மகளேன்னு அருவியில டான்ஸ் ஆட விட்டுருவாங்க. வாங்க பாஸ், போய் ஒரு முங்கிட்டு வருவோம். நீங்க குளிங்க, 2 நாளைக்கு இங்க தானே இருக்க போறோம், நாளைக்கு பாத்துக்கிறேன். பிரசாந்துக்கும் ஷாஜனுக்கும் கொஞ்சம் மிகை உற்சாகம். ஷர்ட் பேண்டை கழட்டி போட்டுவிட்டு அண்டர்வியருடன் ஓடினார்கள். அண்டர்வியரையும் கழட்டி இருப்பார்கள். என் கண்ணு அவிஞ்சி போயிடக்கூடாது என்பதற்காக ஏதோ பரிதாபப்பட்டு விட்டு விட்டார்கள். சிகரெட் பாக்கெட்டையும் லைட்டரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு. சரக்கடிக்க கூடாது என்பதால் குளிர் காரணமாக சிகரெட் புழக்கம் தாராளமாக இருக்கும். செல்பேசியில் சுத்தமாக அலைவரிசை இல்லை. இருவரும் அருவியிலும் குளத்திலும் செய்த அட்டகாசத்தை தனி எபிசோடாகவே எழுதலாம். நான் சுற்றிலும் இருந்த மரங்களையும் பாறைகளையும் வெவ்வேறு கோணத்தில் ரசித்துக் கொண்டிருந்தேன். யாஹூஹூஹூ, இருவரின் உற்சாக சத்தம் மட்டும் அந்த பிரதேசத்தில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு நான் மரங்களுக்கு இடையே நுழைந்து சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப தூரம் நடந்தால் வழி தவறிவிடும் என்பதற்காக கொஞ்ச தூரம் மட்டும்தான் சென்று பார்த்தேன். பொதுவாக இயற்கை காட்சிகளை பார்ப்பது மனதுக்கு அமைதி அளிக்கும். நீர்வீழ்ச்சி, பசுமையான வயல்கள், அடர்ந்த செடி கொடிகள், மரங்களை பார்க்கும்போது மனதில் ஒருவித பரவசம் உண்டாகிறது. நிறத்தின் அடிப்படையில் மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களே இதற்கு காரணம். ஆனால் அன்றைக்கு சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்த எனக்கு பரவசம் ஏற்படவில்லை. சொல்ல முடியாத பயம்தான் ஏற்பட்டது. கண்ணு கெட்டும் தூரம் வரை யாருமே இல்லை. செடிகள், கொடிகள், மரங்கள், சுற்றிலும் நாங்களும் இயற்கையும் தான். ஆனாலும் ஏதோ விவரிக்க முடியாத பயம். என்னமோ சரியில்லை என்ற உள்ளுணர்வு. இங்கிருந்து கிளம்பி விட வேண்டும் என்று தோன்றியது. நண்பர்களே, நிறைய ஆவிப்பேய் கதைகளை கேட்டிருப்பீர்கள். நானும் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் குடகுமலை பயணத்தில் நான் எதிர்கொண்ட அமானுஷ்யத்தை அதற்கு முன்னால் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பேராசைக்காலஜியில் புதிய கதவுகள் திறந்தது இந்த பயணத்தின் மூலமாகத்தான். இந்த நிமிடம் வரைக்கும் இந்த வகை அமானுஷ்யங்களை பற்றிய தெளிவும் புரிதலும் நம்மிடையே கொஞ்சம் கூட இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய நிஜம். மணி மாலை 5:45. உயரமான மரங்களால் இருள் சீக்கிரமாக கவியத் தொடங்க மரங்களுக்கு இடையே புகுந்து சுத்தி பார்த்து கொண்டிருந்த நான் திரும்பி அருவிக்கு வந்தேன். பிரசாந்த் மட்டும்தான் குளத்தங்கரையில் படுத்துக்கொண்டு வாயிலிருந்து தண்ணீரை குட்டி பவுண்டன் போல உயரமாக துப்பினான். நான், ரெஸ்ஸு இருட்டிட்டு வருது, கிளம்பலாம். சாஜன் எங்க? பிரசாந்த் வயிறு சரியில்லைன்னு போனான். சொல்லியபடியே தண்ணியை விட்டு வெளியே வந்தான். உடம்பு ஐஸ் கட்டி போர்த்திக் கொள்ள பற்கள் கடகடவென ஆடி கட்டுப்பாடு இழந்து அவனுக்கு உடம்பு நடுங்கியது. டவல் எடுத்து தலையை துடைத்து டிரஸ் எடுத்து போட்டுக்கொண்டான். சாஜன் கழட்டி போட்டிருந்த டிரஸ் கீழே கிடந்தது. நான் சாஜன் சாஜன் என்று சத்தமிட்டேன். தம்ம கொடுங்க. தண்ணியை விட்டு வெளியே வந்ததும் ஓவரா குளிருது. சிகரெட் பாக்கெட்டை அவனிடம் நீட்டினேன். சிகரெட் ஒன்றை உருவி பற்ற வைத்தான். நான் சாஜன் என்று பலமுறை சத்தமிட்டு கூப்பிட்டும் பதில் இல்லை. நான், எங்கடா போனா? அணக்கமே இல்லை. பிரசாந்த் அந்த பாறை பின்னால் தான் போனான். இருவரும் அந்த சிறிய பாறையை நோக்கி சென்று கூப்பிட்டு பார்த்தோம். பதில் இல்லை. பின்னால் எட்டி பார்த்தோம். ஆள் இல்லை. அவன் அண்டர்வேர் மட்டும் அனாதரவாக கிடந்தது. இருவருக்கும் மனதுல குழப்பம் மேலிட நான், அவன் ட்ரெஸ் இல்லாம கிடக்குது, ஜட்டி இங்க கிடக்குது, உடம்புல துணியே இல்லாம இந்த குளிரில எங்க போனான்? பிரசாந்த் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்தான். பதிலே இல்லை. இருட்டு வியாபிக்க ஆரம்பிக்க எங்களுக்கு ஒருவித பதைப்பதைப்பு ஏற்பட்டது. பிரசாந்த் என்னை கேள்விக்குறியுடன் ஏறிட்டு பார்த்தான். பிரசாந்த் ஒருவேளை அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போயிருப்பானோ? நான் அதிர்ச்சியாக அங்க எதுக்கு போறான் என்று கேட்க, பிரசாந்த் தெரியல, ஏதோ தோணுச்சு, அதான் கேட்டேன். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பதட்டமாக பார்த்து கொண்டோம். மறுநொடி பங்களாவை நோக்கி ஓட ஆரம்பித்தோம். இருட்ட ஆரம்பித்திருந்ததால் பனியின் ஆக்கிரமிப்பு, குளிரின் அட்டகாசம்,
காட்சிகள் பிசகி 30 அடிக்கு முன்னால் நிலவரம் என்னவென்று பார்க்க முடியவில்லை. ஓடிக்கொண்டிருந்த நான் சட்டென்று நின்றேன். நான் நின்றதும் ரஷாந்தும் நின்று, என்னாச்சு தலைவரே என்று கேட்டான். நான் யோசித்தபடியே ரஷாந்தை பார்த்து, எதுக்கும் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு பதில் எதிர்பார்க்காமல் ஓட ஆரம்பித்தேன். துணிமணி, டவல் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வதற்காக ரஷாந்த் திரும்பி அருவிக்கே சென்றான். முதலில் ஓடி சென்ற நான் மேற்படி பாழடைந்த வீட்டுக்கு முன்னால் வந்ததும் நின்றேன். பங்களாவும் இல்லாத வீடும் இல்லாத இரண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கொண்ட ஏதோ ஒரு வகையாக தெரிந்தது. பதட்டத்தில் எனக்கு வேக மூச்சுக்கள் வெளிப்பட்டன. ரஷாந்துக்கு அவன் இங்கதான் வந்திருப்பான் என்று தோன்றியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. எனக்கும் புரிந்தது. வரும்போது இதே இடத்தில் நின்றுதான் அந்த வீட்டை பார்த்தோம். அப்போது பரிதாபகரமாக தோன்றிய வீடு இப்போது ஏனோ அபாயகரமாக தோன்றியது. உள்ளுக்குள் பய அலாரம் அடித்தது. மனிதர்களைப் போல் வீடுகளும் நேரத்துக்கு நேரம் முகம் மாற்றுகிறதா என்ன? இன்ஆனிமேட் திங்ஸ் ஆன வீடுகளுக்கு, பொருள்களுக்கு பேய் பிடிக்க முடியுமா? சினிமாவில் வேண்டுமானால் எனபெல், சில்லி மாதிரி பேய் பிடித்த பொம்மைகள் இருக்கலாம். நிஜ வாழ்க்கையில சாத்தியமா? இந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் சிக்கலானது. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் உயிரற்ற ஒரு பொருளுக்கு உயிர், ஆன்மா இல்லை. அந்த லெவலுக்கே போக வேண்டாம். அதற்கு அடுத்த லெவலில் சிம்பிளாக கான்சியஸ்னஸை எடுத்துக் கொள்ளலாம். உணர்வு நிலை இல்லாத காரணத்தால் இட் cannot be possessed. இருப்பினும் ஹவுண்டட் ஹவுஸ் அல்லது அப்ஜெக்ட்ஸ் என்று பலர் நினைப்பது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆவியுடன் இணைக்கப்பட்ட வீடுகள், பொருள்கள் மட்டுமே. எனவே ஒரு வீட்டுக்கோ பொருளுக்கோ பேய் பிடிக்க முடியாது என்றாலும் வீட்டுக்கோ பொருளுக்கோ பேய் பிடித்தது போன்ற அனைத்து அறிகுறிகளையும் கொண்டிருக்கக்கூடும். உதாரணத்துக்கு விசித்திரமான சத்தங்கள், தானாகவே நகரும் விஷயங்கள் போன்றவை. ஏனென்றால் வீட்டினுள், பொருளினுள் அவ்வாறு வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜி சோர்ஸ் இருக்கலாம். அது பாசிட்டிவா நெகட்டிவா என்பது வேறு விஷயம். இப்படி சொல்லிவிட்டேனே தவிர இதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது. சிக்கல் என்னவென்றால், கான்சியஸ்னஸ் பற்றிய நல்ல கோட்பாடு நம்மிடம் இன்னும் இல்லை. எலிமினேட்டிவ் மெட்டீரியலிசம் முதல் டியூவலிசம் வரை பல்வேறு தியரிகள் இருக்கின்றன. எலிமினேட்டிவ் மெட்டீரியலிசம் கான்சியஸ்னஸ் என்பதே இல்லை, அது இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். டியூவலிசம் உணர்வு நிலை, பிரஞை என்பது மூளையின் செயல்பாட்டை சார்ந்தது என்றாலும் அது ஒரு அடிப்படை உடல் நிகழ்வு அல்ல. உணர்வு நிலையை விளக்குவதற்கு குறைந்தபட்சம் சில அடிப்படையான இயற்பியல் அல்லாத பண்புகள், செயல்முறைகள், சக்திகள் அல்லது சட்டங்களை தேவை. இதை தவிர டோனோனியட்டால் வழங்கிய இன்டிகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி IIT என்பது நம்பிக்கைக்குரிய கான்சியஸ்னஸ் கோட்பாடுகளில் ஒன்றாகும். ஒரு பொருளின் இயற்பியல் மற்றும் செயல்பாட்டு பண்புகள் மதிப்பீட்டின் அடிப்படையில் அது கொண்டிருக்கும் கான்சியஸ்னஸ் அளவை அளவிடுவதற்கான ஒரு முறையை அவை வழங்குகின்றன. எல்லாம் இருந்தாலும் உணர்வு நிலை பற்றிய உணர்வு ரீதியான உலகளாவிய வரையறை இருப்பதாக தெரியவில்லை. உணர்வு நிலை மற்றும் உயிர் போன்றவற்றுக்கு தெளிவின்மை இருந்த போதிலும் உணர்வுகள் இருந்தால் உயிர் உள்ளது என்ற வார்த்தைகளின் பொதுவான அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பகுப்பாய்வு நடந்து கொண்டிருக்கிறது பாராசைக்காலஜிஸ்ட். உயிர் உள்ள அல்லது உயிரற்ற அனைத்து பொருட்களுக்கும் ஒருவித புரோட்டோ கான்சியஸ்னஸ் இருப்பதாக நம்புகின்றனர். அவர்கள் சொல்லும் விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் மரங்கள், செல்போன், ரோபோக்கள், ஏன் இப்போது வந்திருக்கும் AI, சாட் GPT கூட கான்சியஸ்னஸ் இருக்கும் விஷயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கான்சியஸ்னஸ் பற்றிய விளக்கத்துக்கே இவ்வளவு குழப்பம் என்றால், உயிர், ஆன்மா பற்றிய விளக்கத்தை தேடினால் மண்டையை பீத்து கொள்ள வேண்டி வரும். சரி, நம்ம மெயின் கேள்விக்கு வருவோம். உயிரற்ற பொருள்களுக்கு பேய் பிடிக்க முடியுமா என்று கேட்டால் கமலஹாசன் மாதிரிதான் பேச வேண்டி வரும். அதனால் அதை விட்டுவிட்டு கேட் முன்னால் அம்போவென்று நிற்கும் என்னை பின்தொடருங்கள். ரஷாந்தும் சற்று நேரத்தில் வந்து சேர்ந்தான். கண்ணு கட்டிய தூரம் வரை வேறு யாருமே இல்லை. வீட்டுக்கு வெளியே இருந்த மண் சாலையில் நாங்கள் நின்றிருந்தோம். சாலைக்கு மறுபுறம் இராணுவ அணிவகுப்பு போல் வரிசையாக மரங்கள். மரங்களில் குளிருக்காக பதுங்கியிருந்த பட்சிகளின் சத்தம். மரங்கள் ரகசியமாக தங்களுக்குள் ஏதோ கிசுகிசுப்பது போல் இலைகள் காற்றில் தலையசைத்துக் கொண்டிருந்தன. எல்லா மரங்களும் வரிசையாக இருக்க ஒரே ஒரு மரம் மட்டும் வரிசை தப்பி முன்பக்கம் ஒரு கால் பதித்திருந்தது. அசெம்பிளியில் வரிசையில் நிற்க விரும்பாத முரட்டு குழந்தை போல பார்ப்பதற்கும் மிகவும் வித்தியாசமாக தெரிந்தது. பச்சை பசேல் என்று செழிப்பான மரங்கள் இருக்கும் பிரதேசத்தில் அந்த ஒரு மரம் மட்டும் சோமாலியா குழந்தை போல் முக்கால்வாசி இலைகளை உதிர்த்துவிட்டு வெறும் கிளைகளாக காட்சியளித்தது. இடுப்பில் டெம்போ வந்து மோதியது போல் லேசாக வளைந்தும் இருந்தது. என்னடா இது, நாள் முழுதும் மழை பெஞ்சுகிட்டே இருக்கு, இது மட்டும் ஏன் காஞ்சி கருவாடா நிக்குது? காம்பவுண்டின் சிறிய கேட் திறந்திருந்ததை பார்த்தேன். நாங்க வரும்போது பூட்டிதானே இருந்துச்சு.
நான் ரெஷ் வரும்போது கேட் பூட்டி கிடந்துச்சு. இப்ப திறந்திருக்கு. அநேகமா உன் கெஸ்ஸிங் சரிதான். பைய இங்கதான் வந்திருக்கணும். வா, உள்ள போய் பார்க்கலாம். ரெஸ்ஸு தயங்கி நிற்க நான் முன்னால் சென்றேன். கேட்டை கடந்து காம்பவுண்டுக்குள் நுழைய ரெஸ்ஸும் பின்தொடர்ந்து வந்தான். உள்ளே நுழைந்த நான் நேராக வீட்டை நோக்கி சென்றேன். வீட்டின் முகப்பை அடைவதற்கு ஒரு சில நொடிகளே பிடித்தது. முன்பக்க கதவை தள்ளி பார்த்தேன். கதவில் மகத்தான ஒரு ஒற்றை பூட்டு. பிரசாந்த் சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். அடர்ந்திருந்த புதர்கள் குளிரில் விரைத்து போயிருந்தன. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் எங்களுக்கும் அதே நிலைதான். ஒரு சில இடங்களில் இடுபுறத்துக்கு புதர்கள். பிரசாந்த் அவன் நம்பருக்கு கால் பண்ணலாம் என்று போனை எடுத்து பார்க்க சிக்னல் பல்லை காட்டியது. கதவை படபடவென தள்ளி பார்த்த நான் பிரசாந்தை நோக்கி திரும்பி, டேய், கதவு வெளிப்பக்கமாக பூட்டியிருக்கு. உள்ள போயிருக்க வாய்ப்பில்ல. வெளியில தான் எங்கேயாவது இருக்கணும். சுத்தி பார்ப்போம். பிரசாந்த், ஒருவேளை இங்க வராம காட்டேஜுக்கு போயிருப்பானோ? நான், ஏண்டா ட்ரெஸ்ஸே போடாம முண்டக்கட்டையா அங்க போறதுக்கு? அவன் என்ன பைத்தியமா? நீ இங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் கேட்டுக்கு வெளியே இருக்கிற மரங்களை சுத்தி செக் பண்ணிரு. நான் வீட்டுக்கு பின்பக்கமாக போய் பார்த்துட்டு வரேன். நான் பதட்டத்தின் உச்சகட்டத்தில் இருந்தேன். சாஜன் முதன்முறையாக ட்ரிப்புக்கு வந்திருக்கிறான். இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கிங் ட்ரிப் எதுவும் அவன் போனதில்லை. வந்த இடத்தில் அவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவன் வீட்டுக்காரர்களுக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும். சுற்றிலும் பார்த்தேன். வீட்டுக்கு முன்னால் வாசலுக்கு 2 பக்கமும் சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் போல் தெரிந்தது. அதில் காய்ந்து போன மரக்கிளைகள் நிறைய உடைத்து போடப்பட்ட நிலையில் கிடந்தது. கூடவே நிறைய சருகுகளும் சிதறி ஈரப்பதத்துடன் காணப்பட்டது. மறுபடியும் சுற்றிலும் பார்த்தேன். காம்பவுண்டுக்குள் எந்த மரமும் இல்லை. எப்படி இங்கு இவ்வளவு மரக்கட்டைகள் வந்தது? அளவில் சிறியதாக இருந்தாலும் யாராவது எடுத்து போடாமல் வர வாய்ப்பே இல்லையே. சருகுகள் வேண்டுமென்றால் காற்றில் பறந்து வந்திருக்கலாம். ஒருவேளை அருவிக்கு குளிக்க வந்த இளைஞர்கள் யாராவது குளிருக்கு இதமாக கணப்பு ஆர் கேம்ப் ஃபயர் போடுவதற்கு கட்டைகள் எடுத்து போட்டிருக்கலாம். சுற்றுலா பிரதேசங்களில் இடிபாடுகளோ அரைகுறையான கட்டுமானங்களோ ஆளில்லாத வீடுகளோ இருந்தால் சுற்றுலா வருபவர்கள் சரக்கடிக்க மேலும் வேறு சில நிழல் காரியங்களுக்கு மேற்கண்ட இடங்களை பயன்படுத்துவார்கள். குற்றாலத்தில் இதே மாதிரி பார்த்திருக்கிறேன். வழக்கமாக நடப்பது தானே. காய்ந்து கிடந்த மரக்கிளை ஒன்றை எனக்கு தேவையான சைஸில் உடைத்து எடுத்துக்கொண்டேன். புதர்களுக்கு இடையே நடக்கும் போது கம்பு மிகவும் அவசியம். ரெஸ்ஸுக்கு ஒரு சிறிய கட்டையை எடுத்து கொடுத்தேன். வெளிச்சம் பெரும்பான்மையை இழந்து ஆட்சி அதிகாரத்தை பறிகொடுக்க இருட்டு ஆட்சியை பிடித்திருந்தது. மொபைல் டார்ச்சுகளை ஆன் செய்து ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்றோம். வீட்டுக்கு சைடில் சென்று பின்பக்கமாக போகும் பாதையில் காம்பவுண்டு சுவரோரமாக நடந்தேன். நெஞ்சுக்கூடு தடங் தடங் என்று அடித்துக் கொண்டிருந்தது. மொபைலில் டைம் பார்த்தேன். மணி 6:20. அந்த நாளின் கடைசி வெளிச்சம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இருட்டிவிடும். பாஷஸ் என்று ரஷ்யன் அலறல் சத்தம் கேட்டது. திடுக்கிட்ட நான் திரும்பி வீட்டுக்கு முன் பக்கமாக ஓடி வந்தேன். பதை போடு அவன் நின்றிருந்த இடத்திற்கு சென்றேன். அங்கிருந்த ஒரு பெரிய புதரை பார்த்தபடி ரேஸ் நின்றிருந்தான். நான், என்னடா ஆச்சு? முதுகு தண்டு சில்லிட்ட நிலையில் கடப்பாறையை விழுங்கியது போல் ரெஸ் அசைவற்று பார்த்து கொண்டிருந்தான். புதருக்குள் அவன் கை காட்ட உள்ளே எட்டி பார்த்தேன். எனக்கு சர்வநாடியும் ஸ்தம்பித்தது. புதருக்கு பின்பக்கமாக சாஜன் பிறந்த மேனியாக மல்லாக்க விழுந்து கிடந்தான். ஐயையோ! உள்ளுக்குள் எனக்கு உச்சகட்ட அலறல். கண்ணுக்கு முன்னால் உலகமே சுழன்றது. அவன் அப்பா அம்மா நான் தான் காரணம் என்று சுட்டு விரலை நீட்டி என்னை குற்றம் சாட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நானும் ரெஸ்ஸும் ஜட்டியோடு இருக்க வர்றவன் போறவனெல்லாம் லாடம் கட்டுவது போன்ற காட்சிகள் பிளாஷ் அடித்தன. தம் பிடித்து சுதாரித்து சாஜனை கூர்ந்து பார்த்த நான் மறுநொடி லேசான ஆசுவாசம் அடைந்தேன். கண்கள் பாதி சொருகின நிலையில் அவன் உடலில் லேசான அசைவுகள் தெரிந்தது. அரை மயக்கத்தில் கிடக்கிறான் என்றும் புரிந்தது. அப்பாடா, நல்ல வேளை உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. அவனை கூர்ந்து கவனித்த நான் மறுபடியும் ஸ்தம்பித்தேன். அவன் ஆண்குறி முழு வீரியத்துடன் விரைத்து தடித்து செங்குத்தாய் நின்றது. சமீபத்தில் விந்து வெளிப்பட்டதற்கு அடையாளமாக ஆண்குறியின் முனை ஜீரா சிறப்பில் முக்கியெடுத்த மாதிரி ஈர பிசுபிசுப்புடன் தெரிந்தது. குளிர் காரணமாக சுற்றிலும் ஈரமாக இருந்தாலும் அவன் ஆணுறுப்பு தண்டு மாதிரி விரைத்திருந்த நிலைமையை பார்க்கும்போது விந்து வெளிப்பட்டதனால் ஏற்பட்ட ஈர பிசுபிசுப்புதான் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. ரெஸ் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் உறைந்து நின்றிருந்தான். கையில் வைத்திருந்த குச்சியை கீழே போட்டுவிட்டு பிரசாந்தை பார்த்து, அவன் மேல டார்ச் அடி அப்படின்றேன். ரேஸ்
நீங்க சரக்கு போடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நமக்கு தெரியாம சரக்கு போட்டுட்டு வழி தெரியாம இங்க வந்து விழுந்து கிடக்கிறானா? இல்ல இந்த வீட்டுல ஏதாவது சொல்லிவிட்டு முடிக்காமல் நிறுத்தினான். வீட்டை திரும்பி பார்த்தான். நானும் பார்த்தேன். மங்கள் சொன்னது போல் உண்மையிலேயே பேய் வீடுதானா? தற்கொலை நிகழ்ந்த வீடு, அதனால் யாருமே இந்த பக்கம் போவதில்லை என்று சொன்னானே தவிர பேய் வீடு என்று அவன் சொல்லவே இல்லை. சாஜன் முகத்தில் முத்து முத்தாக வேர்த்திருக்க உடம்பை நெளித்துக் கொண்டிருந்தான். அவ்வப்போது டிக்கி பகுதி தூக்கி தூக்கி போட்டது. ஏதோ அவஸ்தையில் இருப்பது போல் தோன்றியது. சுக அவஸ்தையா? இல்ல, எந்த மாதிரி அவஸ்தை என்று புரியவில்லை. என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவன் ஆணுறுப்பில் இருந்து ஒழக்கொழவென வெள்ளையாக விந்து பீச்சி அடித்தது. முதல் சொட்டுக்கள் ஜெட் வேகத்தில் வெளிப்பட நாங்கள் அவசரமா விலகிக் கொண்டோம். அதன் பிறகு இன்க் பில்லரில் இருந்து வெளிப்படுவது போல் சொட்டு சொட்டாக சுரந்து வழிந்தது. கொஞ்சம் தாராளமாக கெட்டியாகவே வெளிப்பட்டது. ரேஸ் பதட்டமாக, என்ன தலைவரே இது? பேய் அடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி கை அடிக்கும்னு கேள்விப்பட்டதே இல்லையே. அவன் சொன்னது சிரிப்பாக இருந்தாலும் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. சாஜனுக்கு நினைவு வருவது மாதிரி தெரியவில்லை. உருண்டு புரண்டு கொண்டிருந்தான். ரேஸ் அதற்குள்ள ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு தெரியாம போதைய போட்டிருக்கான் ராஸ்கல். போதையில கிடக்கும் போதே இவ்வளவு கஞ்சி ஊத்துறான் பாருங்க. சாஜன் அப்படி ஒன்றும் தான் தோன்றித்தனமான சரக்கு வெறியன் கிடையாது. தேவைக்கு மட்டுமே அடிப்பவன். செக்ஸ் வெறியன் போலவும் எனக்கு தோன்றவில்லை. நாங்கள் பார்த்த வரையில் ரொம்ப டீசென்டானவன் தான். இருந்தாலும் இந்த இளவட்ட பசங்களை நம்பவே கூடாது. வெளியே பச்சை புள்ள மாதிரி தெரிபவர்கள் 4 சுவற்றுக்குள் என்னெல்லாம் செய்வாங்களோ. ரெஸ்வியா ஃபேன் போதைனா கூட எதுக்கு இவன் இங்கே வந்தான்? எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஓனர் மகள் இவனை தொந்தரவு பண்ணிருக்க மாட்டாள். இவன் தான் அவளை தொந்தரவு பண்ணியிருப்பான் போல. இவன் குஞ்ச பார்த்தாலே தெரியுது. சாஜு, சாஜன், நைனா, சேட்டா, ப்ரோ சத்தமாக சில முறை கூப்பிட பதில் இல்லாததால் அவனை எழுப்ப சென்றான். நான் 1 நிமிஷம் பொறு என்று கை காண்பித்தேன். சாஜன் அரை மயக்கத்தில் ஏதோ முனகி கொண்டிருந்தான். வார்த்தைகள் பிடிபடவில்லை. என்ன சொல்கிறான் என்றும் புரியவில்லை. எதற்காக இங்கே வந்தான்? எப்படி மாஸ்டர்பேஷன் தானாக நடக்கிறது? கட்டிங் ஏதாவது எங்களுக்கு தெரியாமலே போட்டானா? இல்லை, இந்த வீட்டின் நெகட்டிவ் எனர்ஜி செய்யும் வேலையா? ஆவியோ பேயோ பசஸ் பெய்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இருள் சூழும் கதையில வருகிற மாதிரி ஸ்பெக்ட்ரோஃபீலியா டைப் ஏதாவது இருக்குமா? இருள் சூழும் கதை கூட முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. அதில் வந்த அடிப்படை விஷயம் மட்டும்தான் உண்மை. ஜனனிக்கு தூக்கத்தில் நடந்த அந்த செக்ஷுவல் என்கவுண்டரை வைத்து மட்டுமே பின்னப்பட்ட ஒரு கற்பனை கதை. மயக்கத்தில் எரெக்ஷன் ஏற்பட்டு தானாகவே எஜாக்குலேஷன் ஏற்படுமா? இவனுக்கு தான் முழு மயக்கம் இல்லையே, அரை மயக்கத்தில் தானே கிடக்கிறான். ஹார்மோன்களின் சேட்டையால் ஆண்களுக்கு அதிகாலையில் தூக்கத்தில் தானாகவே விரைப்புத்தன்மை ஏற்படும். வழக்கமாக இந்த மாதிரி தானே ஈயாக்குலேஷன்ஸ் ஏற்படும். பெண்களுக்கும் இதே மாதிரி தூக்கத்தில் நாக்டர்னல் எமிஷன்ஸ், அதாவது வெட் ட்ரீம்ஸ் ஏற்படுமே. ஆனால் முக்கியமான விஷயம், இஜாக்குலேட் செய்த பிறகும் விரைப்புத்தன்மை ஏன் போகவில்லை? கன்ஃபியூஷன். ரேஸ் தலைவரே, என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் சீக்கிரம் சொல்லுங்க என்றவனின் பதட்டம் என் கேள்விகளில் இருந்து என்னை விடுவித்து வெளியே கொண்டு வர நான் சாஜன் அருகே குனிந்து அவனை உலுக்கி எழுப்ப முயற்சித்தேன். ரெஸ்ஸும் முயற்சித்தான். நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தும் முனகிக் கொண்டிருந்தானே தவிர எழும்பவில்லை. போதை தலைக்கேறியவனைப் போல் ஏதேதோ புரியாத பாஷையில் உருண்டபடி உளறிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் ரேஸ் சோர்ந்து போனான். நான் எழும்ப மாட்டேங்கிறானே, ட்ரெஸ்ஸ மாட்டு, இவனை அப்படியே தூக்கிட்டு காட்டேஜ் போயிருவோம், இங்கிருந்து முதல்ல கிளம்புவோம். ரேஸ் அவன் பேண்டை கால் வழியாக மாட்டிவிட முயற்சிக்க சாஜன் மாட்ட விடாமல் கால்களை உதறி கொண்டே இருந்தான். அவனை எழுப்பி உட்கார வைத்து சட்டையை போட்டுவிட முயற்சித்தாலும் அதேதான் நிலைமைதான். ரேஸ் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்றான், குடிகார கபோதி. நான் நல்லா இருட்டிடுச்சு, இதுக்கு மேல இங்கே நிக்கவே வேண்டாம், அவனை தூக்கு. நாங்கள் இருவரும் அவனை கைத்தாங்களாக தூக்கினோம். தட்டு தடுமாறி எழும்பினான். அவன் ஆண்குறி தண்டு போல விரைத்த நிலைமையிலே இருந்தது. ரெஸ், என்ன தலைவரே, அதான் ரிலீஸ் பண்ணிட்டானே. இருந்தும் ராடு மாதிரி நிமிர்ந்து நின்னுகிட்டே இருக்கே. நான் ஒன்னும் புரியலையே. அவனிடமிருந்து டவலை வாங்கி சாஜன் இடுப்பில் சுத்தி விட்டேன். சாஜன் டவலை கழட்டி வீசினான். ரெஸ் புளுத்தி, இவர் மணி ஆட்டிக்கிட்டே வரணும்னு ஆசைப்படுறாரு. அவன் சேஷ்டைகளை பார்த்து அதுவரை சாஜனுக்கு இருந்த மரியாதையின் அளவு ரெஸ்ஸிடம் குறைந்து போயிருந்தது. ஆனால் எனக்கு என்னவோ அவனாக செய்வது போல் தோன்றவில்லை. இனிமேல் சாத்வீகமாக நடப்பதில் பலனில்லை. இடுப்பில் நான் மறுபடியும் டவலை கட்ட அவன் அவிழ்க்க
கோபத்தில் படார் என்று சாஜன் செவிலில் ஒன்று விட்டேன். அதன் பிறகு டபலை உருவ அவன் முயற்சிக்கவில்லை. நல்ல இறுக்கமாக கட்டிவிட்டு நாங்கள் இருவரும் அவனுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கைகளை எங்கள் தோளில் போட்டு கைத்தாங்களாக கூட்டிக் கொண்டு வீட்டை விட்டு வெளிப்பட்டோம். வீட்டுக்கு எதிரையே இருந்த அந்த மரத்தை டார்ச் அடித்து காண்பித்து பிரசாந்திடம் கேட்டேன், இது என்ன மரம்? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. ரேஸ் சிறிது நேரம் கூர்ந்து பார்த்தான். டார்ச் வெளிச்சத்தில் மரத்தின் வெளிர் சாம்பல் நிற பட்டை மின்னி ஆழ்ந்த இரகசியங்களை வைத்திருப்பது போல் அமானுஷ்யமாக தெரிந்தது. தலைவரே, இது பீனாரி மரம் மாதிரி இருக்கு. தீக்குச்சி மரம்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரத்துல தான் தீக்குச்சி செய்வாங்க. தண்ணி வசதியே இல்லைனாலும் காஞ்சி போன பிரதேசத்துல கூட தானா வளருமே. இது என்ன இப்படி காஞ்சி போயிருக்கு? பிற்பாடுதான் தெரிந்து கொண்டேன். தீக்குச்சி தயாரிக்கும் பயன்படும் இந்த மரத்தின் பெயர் குதிரை பிடுக்கன், பெருமரம், பீமரம், பீனாரி அல்லது பீதனக்கன். இலையுதிர் டைப் மரமான இது கேரளாவிலும் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் அதிகமாக காணப்படும். மென்மையான மர வகையைச் சேர்ந்தது என்பதால் தச்சர்கள் விரும்பி உபயோகிப்பார்கள். ஏனென்றால் அறுப்பது சீர் செய்வது மிகவும் சுலபம். நான் காஞ்ச பிரதேசங்களில் வளர்ற மரம் எப்படி இந்த குளிர் பிரதேசத்துல? இந்த ஒரு மரம் மட்டும் குரூப்ல டூப் மாதிரி நிக்குது பாரு. நாங்கள் இருவரும் அதை பார்த்தபடியே பேசிக் கொண்டிருக்க சாஜன் உடலை முறுக்கிக் கொண்டு ஜெர்கானான். நான், இவன் நிலைமை சரியில்லை, வா போலாம். இருவரும் அவனை கூட்டிக் கொண்டு ஹோட்டலை நோக்கி சென்றோம். முற்றிலுமாக இருட்டிப் போயிருந்தது. பெயர் தெரியாத பூச்சிகளின் வினோத இரைச்சல். மொபைல் டார்ச்சின் உதவியுடன் நடந்தோம். பக்கவாட்டு மரங்களுக்கு இடையே சரசரவென ஏதோ சத்தம். யாரோ பின்தொடர்ந்து வருவது போலவே எனக்கு ஒரு உணர்வு. பின்பக்கமாக திரும்பி டார்ச்சை அடித்து பார்த்தேன். மரங்களுக்கு இடையே பார்த்தேன். இருட்டான ஏரியாக்களில் போகும்போது பின்பக்கம் திரும்பி டார்ச் அடித்து பார்ப்பதென்பது பயமுறுத்தும் விஷயம். சாதாரண இடங்களும் கூட இருட்டு மற்றும் டார்ச் வெளிச்சத்தில் அதிபயங்கரமாக காட்சியளிக்கும். நான் திரும்பிக் கொண்டேன். நாங்கள் நடையை தொடர்ந்தோம். 10 நிமிஷ நடைக்கு பிறகு ஹோட்டலின் பின்பக்க காம்பவுண்ட் சுவர் தெரிந்தது. கேட்டை திறந்து உள்ளே நுழைந்து விட்டால் வெளிச்சமான பகுதி வந்துவிடும். ரிசார்ட் வெளிப்புறம் முழுக்க டியூப் லைட்டுகளின் ஆட்சி. கேட்டை நெருங்கி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தோம். யாரோ பின்தொடர்ந்து வரும் உணர்வு மட்டும் எனக்கு போகவில்லை. எங்கள் கேட்டேஜ் நோக்கி நடந்தோம். கொஞ்ச தூரம் சென்றதும் நாங்கள் தங்கியிருந்த கேட்டேஜ் கண்ணில் பட்டது. திகைத்தோம். எங்கள் கேட்டேஜின் முன் வாசலில் யாஷ்வி நின்றிருந்தாள். நாங்கள் அங்கிருந்த ஒரு மரத்துக்கு பின்னால் ஓரம் கட்டி நின்றோம். ரெஸ், நம்ம கேட்டேஜ் வாசல்ல என்ன பண்றா? இருவரும் குனிந்து சாஜனின் அந்தரங்க பிரதேசத்தை பார்த்தோம். அவன் ஆணுறுப்பு இன்னும் தளர்ச்சி அடையாமல் நிமிர்ந்தே நிற்க டவலை தாண்டி புடைத்து அப்பட்டமாக தெரிந்தது. என்ன, இவன் தம்பி இன்னும் அடங்க மாட்டேங்கிறான். யாஷ் பார்த்தான்னா என்னை பத்தி என்ன நினைப்பா? நான், என்ன சார் சொன்னீங்க? யாஷா? ரேஸ்ரனோ? ஆமா, நான் அவளை செல்லமா அப்படித்தானே கூப்பிடுறேன். நான் வந்து முழுசா ஒரு நாள் ஆவல, அதுக்குள்ள யாஷ் ஆயிடுச்சு. இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்குமோ. போகும்போது வரும்போது ரெஸ்ஸும் யாஷ்வியும் அடிக்கடி பார்வையை பரிமாறிக்கொண்டதை நான் கவனித்து இருந்தேன். இதையெல்லாம் காதல் கணக்கில சேர்த்து கொச்சைப்படுத்த முடியாது. சிச்சுவேஷன்ஷிப் என்று வேண்டுமானால் சொல்லலாம். ரெஸ், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நான், இந்த கோலத்துல இவனை பார்த்தா நம்மளை என்ன நினைப்பா? நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல போய் அவகிட்ட பேச்சு கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போயிரு. நான் இவனை காட்டேஜுக்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தானா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ரேஸ், ஓகே தலைவரே என்று சொல்லிவிட்டு யாஷ்வியை நோக்கி சென்றான். சாஜனை மரத்தில் சாய்த்து வைத்துவிட்டு நான் பார்த்து கொண்டிருக்க ரெஸ் ஸ்டைலாக தலையை கோதியபடி அவளை நெருங்கினான். மரத்தில் சாய்த்து நிறுத்தி வைத்திருந்தாலும் சாஜன் இப்போது ஓரளவுக்கு ஸ்டெடியாகத்தான் நின்றான். ஹே யாஷ், என்ன இந்த பக்கம்? கதவை தட்டி கொண்டிருந்த யாஷ்வி பின்பக்கம் சத்தம் கேட்டு திரும்பினாள். ரேஸ் நின்றிருப்பதை பார்த்ததும் மின்சார புன்னகையை உதிர்த்து, என்ன இந்த பக்கத்திலிருந்து வர்றீங்க? சும்மா வாக்கிங் போனேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? என்ன பார்க்கவா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. உதட்டை சுழித்து விட்டு, மேடம், உங்களுக்கு நைட் டின்னர் என்ன வேணும்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க என்றாள். ரேஸ், நீதான் வேணும். யாஷ்வி அதிர்ச்சியா, என்ன சொன்னீங்க? ரெஸ் சுதாரித்து, இல்ல நீதான் சொல்லணும்னு சொன்ன. எது நல்ல ஐட்டமோ நீயே டிசைட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வா. யாஷ்வி, ஓஹோ அப்படியா? ரெஸ் தானே? அப்படித்தான், சரி வா. உங்க மேடம் கிட்ட ஒரு விஷயம் பேசணும், போலாம். ரெஸ்ஸும் அவளும் கிளம்பினார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே செல்லும் நெருக்கத்தை பார்த்தால் எனக்கு என்னமோ
ஹும் இங்கிருந்து உருப்படியாக கிளம்புவோம் என்று தோன்றவில்லை. புடிச்சு கட்டி வைத்து தோலை உரிக்கப் போகிறார்கள். கொஞ்ச நேரம் காத்திருந்த நான் அவர்கள் கண்ணை விட்டு மறைந்ததும் மரத்தில் சாய்த்து வைத்திருந்தவனை தட்டி நிமிர்த்தி என் தோளை சுத்தி அவன் கையை போட்டுக்கொண்டு நடத்தி கூட்டி சென்றேன். காட்டேஜை திறந்து உள்ளே சென்று கட்டிலில் அவனை கிடத்தினேன். அவன் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை. பேசாமல் படுத்துக் கொண்டான். பட் சீட்டை எடுத்து கழுத்து வரை போர்த்தி விட்டேன். வாயால் ஃபூ ஃபூ என்று மூச்சை வெளியேற்றி ரிலாக்ஸ் செய்து கொண்டேன். வேர்வையில் ஊறியிருந்தேன். வாஷ் பேஷனில் முகத்தை கழுவி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தேன். சிகரெட் புகை நெஞ்சை நிறைக்க குளிருக்கு இதமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அவன் தூங்கட்டும் என்று காட்டேஜை விட்டு வெளியே வந்து வெளிப்பக்கமாக பூட்டினேன். எனக்குள் என்னமோ பட்சி சங்கேதமாக கத்த என்னவென்று கிரகிக்க முடியவில்லை. சிகரெட் புகைத்துக் கொண்டே யோசித்தபடி ஹோட்டலின் பின்பக்க காம்பவுண்டை நோக்கி சாலையில் நடந்து சென்றேன். பின்பக்க கேட் வந்ததும் திறந்து வெளியே சென்று பார்த்தேன். அருவிக்கு போகும் சாலை இருட்டுக்குள் மூழ்கியிருந்தது. மண் சாலையின் 2 பக்கமும் இருந்த மரங்களை பனியும் குளிரும் பெண்டெடுத்துக் கொண்டிருந்தது. சந்தேகத்திற்கு இடமான முறையில் எதுவும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு மறுபடியும் கேட்டை நோக்கி திரும்ப போன நொடியில் அப்படியே நின்றேன். சைடில் திரும்பி பார்த்தேன். பகீர் என்று தூக்கி வாரி போட்டது. பங்களாவுக்கு முன்னால் நாங்கள் பார்த்த அந்த தீக்குச்சி மரம் இப்போது இங்கே நின்றிருந்தது.